ஒரு வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம்னா கண் பார்வை குறைபாடு, காது கேட்கும் திறன் குறைவது, மேலும் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் இதுலேயும் கொஞ்சம் அவங்களுக்கு இம்பேர்மெண்ட் இருக்குது. க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய சிஓபிடி, அதுவும் வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு நாள்பட இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. டிஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் டிசீஸ் அப்படிங்கிற மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், முக்கியமாக முழங்காலில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ, பேக் போன்ஸில் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் இதுவும் வந்து காமனாக இருக்குது. வயதான ஆண்களில் வந்து பொதுவாக நமக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் காணப்படுது. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னால அவங்களுக்கு யூரினேஷன் டிஃபிகல்ட்டிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெலிக்னன்சி, கேன்சர்ஸ் இது வந்து எல்லா வயதினருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து வயதானவங்களுக்கு பலதரப்பட்ட மெலிக்னன்சிஸ் ரைட் ஃப்ரம் ஹெட் டு ஃபுட் கேன்சர்ஸும் நம்ம வந்து பார்க்குறோம். இதை தவிர சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஆர் மென்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன், மனச்சோர்வு, டிமென்ஷியா, ஞாபக திறன் வீழ்ச்சி. ஸோ பை அண்ட் லார்ஜ் இவங்களுக்கு மல்டிபிள் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். இட் கேன் பி ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ப்ராப்ளம்ஸ்.